ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். அங்கே என்னென்னு பார்த்துடலாம். என்னென்னு தானே பார்க்குறீங்க. இதுதான் தேள் பெருசாக இருந்தால் நட்டுவாக்காளி. நட்டுவாக்காளின்னுவாங்க அதுக்கு பேர். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதை பிடிச்சி ஒரு 15-20 நாள் ஆச்சுங்க. இதை பிடிச்சி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சு மழை காலத்தில். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துருச்சுங்க. நைட்டில் லைட்டை போட்டு பார்த்தேன், அப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி அப்புறம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி அப்படியே ஒரு 15-20 நாளாக போட்டு வச்சுருந்தேங்க. நல்லா காஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊசி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் கொட்டி அதில் இப்போ விஷம் வரும், பாய்சன். அந்த விஷத்தை காஞ்சதுக்கப்புறம் அந்த வெட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தனியாக வச்சுருக்கேன். அது நமக்கு தேவையில்லை. இந்த தேள் முழுசாக இருக்கிற நட்டுவாக்காளி நமக்கு தேவையில்லை. அந்த ஊசியாக இருந்தது, அந்த பாய்சன் விஷம், அதுவும் நமக்கு தேவையில்லை. அதை எடுத்து தனியாக பத்திரமா எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கணும். அதை மடித்து வேறு பக்கம் என் கண்ணுக்கு தெரியாத இடத்துல தூக்கி போட்டோம்னா ஒரு குழியை தோண்டி புதைச்சி விட்டுறணும். யார் காலெலாம் குத்தினாலும் அது விஷந்தான் அது. அதனால் நம்ம பத்திரமா அதை தூக்கில போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 மணி இருக்கும், பாசி பார்த்திங்களா, பாசிலாம் கோர்த்து இந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 மணி சென்ற ஓட்டையோடையே இருக்கும். அதை நம்ம ஒரு ஊசியை வச்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கிற வேண்டியதான். சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை போட்டு கழுவுன்னு கழுவிட்டு லைட்டாக உப்பை போட்டு கூட கழுவிக்கலாம், மஞ்சத்தூளை போட்டு கூட கழுவிக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அதில் உரஞ்சாரமாக ஒட்டி இருந்தது புறம் போயிடும். நான் ரொம்ப நாளாக ஒரு மாதத்துக்கு 15-25 நாள் கிட்ட காய வச்சதுனால ஃபுல்லாக காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டணும். எதுக்காகன்னா குழந்தைங்களுக்கு பிறக்கின்ற நோய், குழந்தைங்க கண் திஷ்டி, அப்படி கண் பார்வை, பால் குடித்த உடனே வாந்தி எடுக்கிறது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கும் நிறையா சொல்லுவாங்க. சீரடிச்சிருச்சு, பிள்ளை தூங்க மாட்டுது, அலறி எந்திரிக்குது, நைட்லாம் தூங்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நிறையா பிரச்சனை சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்தில். அப்படியே எதனாலும் ஒன்றுனா உரம் விழுந்துருச்சு, தொட்டியில் போட்டு ஆட்டணும், மாமை மாச்சினை பிடிச்சி சிறையில் பிடிச்சி உருட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அப்படியே பார்த்தோன்னே, என்ன குழந்த செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அதே ஒரு கண் பார்வை, கண் திஷ்டி தான் அது. அதெல்லாம் போக்குறதுக்காகத்தான் இந்த நட்டுவாக்காளியோட மணி 5 மணி இருக்குது. இந்த 5 மணியை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து நாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் அண்ணா கயிறு போட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் முடிச்சுக்கிட்ட கைத்தியில் கோர்த்து விட்டு அப்படியே அண்ணா கொடியில் கட்டி விட்டுறலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கையிலாம் கட்டுவேன், அண்ணா கொடி போடல அப்படின்னா ஒரு கையில் கூட ஒரு கயிறு, கருப்பு கயிறோ, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கருப்பு கயிறோ சிவப்பு கயிறோ அவங்களுக்கு இந்த மாதிரி கயிறை போட்டு கட்டிக்கலாம். இல்லையா ஒரு கழுத்தில் எடுத்து அப்படியே போட்டு மாட்டி விட்டுறலாம். இல்லையா இடுப்பில் அரணா கொடி வச்சுருப்பாங்க, கொடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கருப்பு கயிறோ சிவப்பு கயிறோ போட்டு 10ஆவதுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலையும் வச்சு கட்டிடலாம். அப்போ இது கையில் கட்டிக்கலாம், கழுத்தில் கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம், எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மெயினாக கழுத்தில் இப்படி கட்டி தொங்க விட்டிங்கன்னா பார்வை மாதிரி இருக்கும். இப்போ வரவங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா குழந்தைய, பார்த்தோன்னா அந்த கண் திஷ்டி அதே எடுத்துரும். இது நட்டுவாக்காளி, அது கொட்டினா எவ்வளோ விஷம் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த விஷத்தை அவங்களோட பார்வையை, நச்சுத்தன்மையை முறிச்சு எடுத்துரும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்